Taste the Daily. கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பில் புகார் மனு அளித்தனர். அதில் தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகள் செயல்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் ஆற்று மணலை எந்த விலை கொடுத்தும் வாங்க தயாராக உள்ளனர். இதை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக காவிரி ஆற்றில் இருந்து பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் நூற்றுக்கணக்கான லாரிகளில் திருட்டு மணல் எடுக்கப்படுகிறது. எனவே அனுமதியின்றி லாரிகள் மூலம் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க வலியுறுத்தினர். மேலும் தவறும் பட்சத்தில் வருகிற 30ஆம் தேதி மணல் லாரிகளை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். வருகின்ற 30/9/2025 அன்று லாரி உரிமையாளர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை அழைத்து சென்று காவிரி ஆற்றிலும் பட்டாணங்களும் சட்டவிரோதமாக மணலேற்றி வரும் பொக்லைன் இயந்திரங்களை சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் கடலில் மாயமான மீனவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடந்த மாதம் தருவைக்குளத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற காளிமுத்து என்ற மீனவர் கடலில் விழுந்து மாயமானார். மீனவர் மாயமாகி 1 மாதம் ஆனதால் அவரது இறப்பை உறுதி செய்து சான்றிதழ் தர வேண்டும், அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென விடிய அரசுக்கும் மீன்வளத்துறைக்கும் வலியுறுத்தி அவரது மனைவி மற்றும் மீனவர் தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக குறைதீர்ப்பு கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திங்கள்தோறும் நடைபெறும் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றும், அங்கு மின்விசிறிகள் செயல்படுவதில்லை என்றும், அமர போதிய இருக்கைகள் இருப்பதில்லை என்றும் மக்கள் புகார் கூறினர். அத்துடன் அங்கு குடிநீர் வசதி கூட செய்து தரப்படவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் சாடினர். குறித்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இருப்பிட வசதி, அதாவது இருக்கிறதுக்கு இருப்பிட வசதி இல்லை, அமர்வதற்கு நாற்காலிகள் இல்லை, அதுபோக மின்விசிறிலாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஓடலை, ரொம்ப வெக்கையாக இருக்குது. அதுபோக கர்ப்பிணி பெண்கள், சின்ன கை குழந்தையெல்லாம் வச்சுருக்கணும், கூட்ட நெரிசலில் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதோட ஒரு மனு பதிவு செய்ய கொடுத்தோம்னாக்கா ஒரு 10 மணிக்கு வராங்க அலுவலர்கள்லாம், அவங்களுக்கு 10 மணிக்கு கொடுக்கப்பட்ட மனு இப்போ 12 மணிக்கு மேலே தான் அவங்க பதிவு செய்யப்பட்ட மனுவே கொடுக்குறாங்க. இப்போ 12 மணிக்கு மேலே போய் உயரதிகாரிகள் பார்த்து அவங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 6 மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுது. சில பேருக்கு பேருந்து வசதியும் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டாலின் அரசிற்கு எதிராக அங்கன்வாடி பணியாளர்கள் ஆவேச ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை முழு நேர அரசு ஊழியர்களாக்கி 26,000 ரூபாய் சம்பளம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தை சேர்ந்த பலர் பங்கேற்று விடிய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்க வேண்டும், குடும்ப வரன்முறையுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.